இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ஓகே பாஸ். மைக் த்ரீ. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். ஏன் பாஸ் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல? மைக் போர். பாஸ் நீ எங்க நின்னுக்கிட்ட? இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கு சீட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். என்னடா பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ். ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நாதா. எஸ் பாஸ். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன் பாஸ். போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா, அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குதாடா? ஆமா பாஸ். ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. டிஸ்பாஸ். பாஸ் என்ன ஆபரேஷன் அரை மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். இப்ப இந்த குண்ட மேல போறேன் வரும்பாரு மண்டைக்கு. ஐயோ ஓடிலாம் வா. ஹலோ மை பை ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரணும். ஓவர். நான் இங்கதான் இருக்கேன். ஓவர். எங்க இருக்கு ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர். உடனே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. எப்படா வந்தீங்க? நீங்க டிஸ்போஸ் பண்ண உடனே நேரா இங்கதான் வந்தேன். கடிக்கடா. வாடா இங்க. ரசத்துல கடப்பாம்பூச்சி கலந்தாச்சா? எல்லாருக்கும் கலந்து ஊத்தி ஓடிக்கிட்டு இருக்குல. அங்க பாருங்க என்ன வெட்டுறான்னு. இங்க வையா. கரப்பாம்பூச்சி கிடக்கு, அதை பாத்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுற. அட ஆமா. யோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போல கொல்ல பாக்குறாங்க. கரப்பாம்பூச்சி சோத்துல கிடந்து கட்டி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு. பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். டேய் என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிட்டு? என்ன பாஸ் போனுது? எங்க பெரியம்மா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ். அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பாஸ். நம்ம இங்கிட்டு போவோம், நான் கிட்டே போயிடுவா. என்னடா சக்சஸ். என்ன சக்சஸ்? கல்யாணத்தை நிறுத்திடல. எப்படி? இது என்னது? சீப்பு. இத வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலா? யாருடைய சீப்பு தெரியுமா? யாருது? மாப்பிள்ளையோட சீப்பு. இப்ப இந்த சீப்பை தூக்கி நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ளை எப்படி தலைவார் வேற எப்படி தாலி கட்டு வேற. பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. டேய் அது எது? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு பாசாவா. ரொம்ப நடந்து போய் ஐயர் மடியில் உட்காந்துறாத, மொத்தமா மந்திரத்தை மறந்துடுவாரு. மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. எஸ் பாஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல. உங்கள்ட்ட நான் என்னடா சொன்னேன்? நீங்க மிஸ் ஆனாலும் பாம்பு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னல. அந்த பாம்பு எங்கடா வச்சீங்க? இங்கதான் பாஸ் வச்சேன். அக்னி குண்ட தெரியும்? ஆமா பாஸ். குண்டாக்க இத வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆகுது பாஸ். 2 மணி நேரமா? ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா. எஸ் பாஸ். நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான்.